ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த மொபைல் வந்து மூணுமே வந்து ஒரு தரமான மொபைலுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடல் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா S22 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு, 12GB ரேமு, 256GB இந்தியன் வாரண்டி உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இதுவரையும் சர்வீஸ் போகாத ஒரு மொபைல் இது. ஸோ அதுதான் இதோட வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. அதாவது வந்து ஒரு மொபைல் வந்து சர்வீஸ் போயிடுச்சுனாலே அதோட தலையெழுத்தே வந்து நீண்ட நாள் உழைக்காதுன்றது தான். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இது வந்து இன்னும் சர்வீஸ் போல் 12GB ரேமு, 256GB சாம்சங்கில் S22 அல்ட்ரா, S22 அல்ட்ரா, இப்போ S23 அல்ட்ரா, S24 அல்ட்ரா கூட வந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே அவங்க வந்து அப்படியே மாடல் வருஷம் ஒவ்வொரு மாடல் ரிலீஸ் பண்ணும்போது மாடல் அட்வான்டேஜாக போடுவாங்க. எப்படி பார்த்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் பெருசாக ஒன்றும் அவங்க வந்து மாற்றங்கள் செய்யலைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ S23 அல்ட்ராலையும் சரி, S24 அல்ட்ராலையும் சரி, பெருசாக ஒன்றுமே இல்லை. சும்மா அவங்க அப்படி போட்டு விட்றாங்க. அதே மாதிரி கேமரா அப்படி ஜூமு அது இது கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதுதான். ஸோ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் மாதிரி இவங்க எதுவுமே கொண்டு வரல. அதே மாதிரி இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்மி. உங்களுக்கு இன்றைக்கி S24 அல்ட்ரா கையில் எடுத்தோன்னா 140, 120, ஸோ இந்த பட்ஜெட் வரும். ஆனால் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 45,000 45,000 தர ஒன்லி மொபைல் தான். வாரண்டி கிடையாது, இதுக்கு வாரண்டி கிடையாது. ஒன் இயர் கம்ப்ளீட்டான ஒரு மொபைல் தான். கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷோரூம்லேருந்து ஒரு டெமோ யூனிட் மாதிரி தான் இது. ஸோ டெமோ யூனிட்டாக தான் எடுத்துகிட்டு வந்து விற்கிறோம் நாங்கள். இதோட விலை 45,000, அதாவது 45,000 இது. ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து ஐஃபோனில் வந்து XS மேக்ஸ் இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தரமாக விலையை குறைச்சிட்றோம். 11,000 தரோம். எந்த மொபைலுமே இந்த ரேட்டுக்கு தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், ஒரு நிமிஷம் அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணு. அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னு கேட்டுக்க. அப்புறம் நம்ம இல்லைடா, நீ ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணு. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது? ட்ரூ டோன் ஒர்க் ஆகல. இதில் எவ்வளோக்கு வாங்கினாருன்னு மட்டும் கேட்டுக்க. இல்லை விடு எவ்வளோன்னு கேளு. நான் அதுக்குள்ளே இந்த வீடியோ போட்டுட்டு வந்துடுறேன். 64GB இல்லை 256GB 256GB ஐஃபோன் XS மேக்ஸ் இது. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் பார்ட், அதாவது பேட்ரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கினாரா? பஸ் எவ்வளோக்கு வாங்கினீங்க அது? சரி, ஓகே கட் பண்ணு. கட் பண்ணிக்கப்பா. ஃபேஸ் ஐடி இஷ்யூ. இதோட விலை வந்து 11,000 தரேன். ஐஃபோன் XS மேக்ஸ் இது 256GB பேட்ரி மட்டும்தான் சேஞ்சுடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. வேறு எல்லாமே நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கே தெரியும் ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி நாட் ஒர்க்கிங். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ரொம்ப பக்காவாக இருக்குது. இதோட விலையை திரும்ப சொல்கிறேன், 11,000, 11,000 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் 11 இது. OnePlus 11 இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு தம்பி இது வாரண்டி இருக்கா பாருப்பா. வாரண்டி இருக்கா பாரு. சார்ஜர் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. OnePlus 11 16GB ரேமா? ரேம் எவ்வளோ? 16GB ரேமு, 256GB. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 60,000-65,000 ஃபோன் இது. இப்போவும் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 100 வாட்ஸ் இது. 16GB ரேமு, 256GB பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே ஃபுல் கிட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 34,500, 34,500.